கிறிஸ்து இயேசுவில் அன்பான தேவ ஜனங்களே, நம்மை உண்டாக்கிய தேவாதி தேவன் நமக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கிறார். அவர் சிந்திய இரத்தத்தாலே மனிதகுலமே மீட்பை பெற்றுக்கொண்டது. ஆண்டவராய் இயேசுவாலே அவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை பரிசுத்த சந்ததிகளாக, சத்துருவை ஜெயிக்கும் சந்ததிகளாக, பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குள் நுழையும் சந்ததிகளாக, உலகம் முழுவதும் உள்ள அத்தனை கோடி மக்களையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் நம்மை என்றைக்கும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அபிஷேகித்து கொண்டே இருக்கிறார். நாம் மீட்கப்பட்டது போல பல கோடி கோடியான ஜனங்கள் மெய்தேவனாம் ஆண்டவர் இயேசுவால் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சக்கரையா 10ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்கிறது: பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளிடுவார். எத்தனை அருமையான ஒரு சத்தியம் பார்த்தீர்களா? எல்லாவற்றுக்கும் நாம் விலை கொடுக்க வேண்டும். முன்மாறி காலத்து அபிஷேக ஆவியானவர் பெந்தெக்கோஸ்து நாள் இறங்கிய போது அப்போஸ்தலர்கள் காத்திருந்து தேவ சமூகத்தில் தன்னை முற்றுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கும்படி தேவன் சொன்னார். அவர்கள் விலை கொடுத்தார்கள். தங்களையே முழுவதுமாய் தேவனுக்கு ஜெபத்தில் அர்ப்பணித்தார்கள். பெந்தெக்கோஸ்து அபிஷேகம் உலகத்தை மாற்றி போட்டது. உலகத்தில் எல்லா நாடுகளும் ரட்சிப்பின் நாடுகளாய் மாறியது. அப்படின்னால் பின்மாறி காலத்து அபிஷேகத்தை திரும்பவும் உலகம் முழுவதும் எல்லா தேசங்களும் ஆண்டவர் இயேசுவால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனங்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் தேவ சமூகத்தில் இரவும் பகலுமாய் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் விசேஷ அபிஷேகத்தாலே 1000 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும் பாத்திரங்களாக மாற்றும் காலம் வந்து விட்டது. ஆகவே நண்பானவர்களே, தேவனிடத்தில் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 140 கோடி மக்கள் உள்ள இந்தியா ரட்சிப்பை பெற வேண்டும். சாத்தானுடைய அடித்தளங்கள், பாதாள ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். இயேசுவினாலே கட்டப்பட்டிருக்கிற கோடி கோடியான ஜனங்கள் மெய்யான தேவனாம் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் மீட்பராய் அறிய வேண்டும். நாம் ஜெபிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். எத்தனை கிருபை இரக்கம் என்று எண்ணி பார்த்தீர்களா? கிறிஸ்தவ விசுவாசிகள் முழங்கால் யுத்தம் செய்யும்போது பரலோக தேவன் பாதாள ஆவிகளோடு யுத்தம் செய்து அவைகளெல்லாம் ஊதி தள்ளிவிடுவார். நமக்கு ஜெயம் உண்டு. இந்தியா மீட்பை பெற்றுக்கொள்ளும். நாம் ஜெப வீரர்களாக எல்லா நேரத்திலும் தேவ சமூகத்திற்கு ஜெபிக்கிறவர்களாக மாற மாற பின்மாரியான ஆவியானவர் நம்மை நிரப்புவார். எல்லா சபைகளிலும் அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரலோகம் வரும்போது காத்திருங்கள், பரிசுத்தாவியை நான் அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர்கள் காத்திருந்து ஜெபித்து தங்களை அர்ப்பணித்தார்கள். முன்மாறி வந்தது. உலகமே தலைக்கீழாய் மாற்றப்பட்டது. அநேக நாடுகள் இயேசு கிறிஸ்துவின் நாடுகளாய், மீட்பின் நாடுகளாய் மாறியது. நாங்கள் வாழும் இன்றைய இந்திய தேசமும் உலகத்தில் பல தேசங்களும் தேவனை இன்னும் மீட்படைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜபாபி எங்கள் மேல் ஊற்றும் தேவனே, இதோ பின்மாறி அபிஷேகத்தை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தி அநேக ஆயிரம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறீர். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.